வரவேற்புரையை வழங்க இருப்பவர் வேறு யாரும் அல்ல, ஒழுக்கம் உயர்வு தரும் என்பதற்கிணங்க மகாஜனா மாணவர்கள் ஒழுக்க நெறி வலுவாது வாழ்வதற்கு வழிகாட்டியாக இருந்த எமது தமிழ் ஆசிரியர், பவள விழா குழுவின் இணைத் தலைவர் திருமதி ராஜ கங்காதரன் அவர்களை அன்போடும் மரியாதையோடும் அழைக்கின்றோம். இறைவன் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன். இன்றைய விழாவின் நாயகி கலாபூஷணம் கோகிலா மகேந்திரன் அவர்களே, நாயகன் திரு கே மகேந்திரராஜா அவர்களே, திருப்புதல்வன் பிரவீணன் அவர்களே, அவர்தம் குடும்பத்தினர்களே, ஆன்மீகத்துறை சார்ந்த பெரியோர்களே, வைத்தியத்துறை சார்ந்த பிரமுகர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, சோலை குயில்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எங்கள் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்முக ஆளுமையாளர், பெண் இன எழுச்சியின் பிரதிபிம்பம் திருமதி கோகிலா மகேந்திரனின் பவள விழாவிலே மகிழ்வோடு கூடியிருக்கின்றோம். பெண்ணினத்துக்கே கலங்கரை விளக்கமாக திகழும் அவரை கொண்டாடுவது என்பது எமது தமிழ் இனத்துக்கே பெருமை சேர்ப்பதாகும். அதுவும் அவருடைய மாணவ செல்வங்கள் ஒன்று கூடி இந்த விழாவை நடத்துகிறார்கள். அதுவும் சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியான பாராட்டக்கூடிய ஒரு செயலாகும். இன்று இந்த வரவேற்புரையை நிகழ்த்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது எனக்கு நிறைவையும் ஆனந்தத்தையும் தருகிறது. ஆனால் இந்த குழுவினர் சார்பிலே என்னுடைய வரவேற்புரையை தொடர்கின்றேன். இன்றைய பவள விழா நாயகி திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்களையும், திரு கி மகேந்திரராஜா அவர்களையும், கலாநிதி பிரவீணன் அவர்களையும் வருக வருகவென பெருமையோடு வரவேற்கின்றேன். மங்கள விளக்கேற்றி சிறப்பித்த பெரியோர்களையும் அன்புள்ளங்களையும், தமிழ் வாழ்த்து இசைத்த வைத்தியர் திருமதி சிவரதி கேதீஸ்வரன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று தனது பெருமதியான நேரத்தை எமக்காக ஒதுக்கி தந்த வடமாகாண ஆளுநர் திரு நாமண்ணா வேதநாயகன் அவர்களால் அண்மைய சூழ்நிலை காரணமாக வர முடியவில்லை. அவரது வாழ்த்து செய்தியை அனுப்பியுள்ளார். அதனை காணொளியில் நீங்கள் காண்பீர்கள். அவருக்கு எமது நன்றி உரித்தாகட்டும். ஆசியுரை வழங்கவிருக்கும் செஞ்சொற் செல்வர் ஆறு திருமுருகன் ஐயா அவர்களையும், கவி வாழ்த்தினை நிகழ்த்தவிருக்கும் கவிஞர் சுவண்ணா பத்மநாதன் அவர்களையும், நிகழ்விலே தொடக்க உரையாற்ற உள்ள பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் அவர்களையும் சிரம் தாழ்த்தி வருக வருகவென்று வரவேற்கின்றேன். பவள விழா நூல் வெளியீட்டினை மேற்கொள்ள வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா அவர்களையும், முதற் பிரதியை பெறவிருக்கும் பேராசிரியர் கனகசபை சிவபாலன் அவர்களையும், சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொள்ளும் பெருமைக்குரியவர்களையும், நூல் அறிமுக உரையை ஆற்றவிருக்கும் பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களையும் மனமகிழ்வோடு வருக வருகவென வரவேற்கின்றேன். பட்டிமண்டப நிகழ்வில் நடுவர் பணியாற்ற உள்ள பேராசிரியர் சீனா சிவலிங்கராஜா அவர்களையும், அந்நிகழ்விலே கலந்து கொள்ளும் பேச்சாளர்களையும் வருகவென்று அன்புடன் வரவேற்கின்றேன். நாதசங்கமம், காணொளி, நடிப்பளிக்கை, நாடகம் ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்து எம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வந்திருக்கும் கலைஞர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாயகி நாயகன் ஆகியோரை கௌரவிப்பு செய்யவிருக்கின்ற வைத்தியர் தமிராசா பேரானந்தராஜா அவர்களையும், திருமதி புனிதவதி சண்முகநாதன் அவர்களையும் வருகவென பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியின் ஒழுங்கமைப்பாளர்களில் ஒருவராக பணியாற்றிய வைத்தியர் சிவரூபி செல்வநாதன் அவர்கள் நன்றி உரையாற்ற உள்ளார். அவரையும் வருகவென மனமுவந்து வரவேற்கின்றேன்.
நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக தமது பணியை ஆரம்பித்திருக்கின்ற பேராசிரியர் சாந்தரூபி புவனேந்திரா அவர்களையும் திருமதி சிவரஞ்சனி கிருபாகரன் அவர்களையும் மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இச்சபையை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் பல்துறை சார்ந்த பெரியோர்கள், அன்பர்கள் அனைவரையும் கரம் கூப்பி வரவேற்கின்றேன். மிக ஊக்கத்தோடு இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து வெளிநாடுகளில் இருந்தும் இலங்கையின் பல பாகங்களும் இருந்தும் வருகை தந்திருக்கும் கோகிலா அவர்களின் மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என அன்பு பாராட்டி வரவேற்கின்றேன். அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். 3 மணி அளவிலே மண்டபத்தை நாங்கள் கையளிக்க வேண்டிய நிலையும் இருக்கின்றது. எனவே நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றி சிறப்பிப்போர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை சமன் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்வின் குழுவினுடைய மூத்த உறுப்பினர் என்ற உரிமையோடு உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்து முடிய உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அதுவும் எமக்கு நிறைவை தருவதாக அமையும் என்று எண்ணுகிறேன். இந்த நிகழ்விலே உரையாற்ற வாய்ப்பளித்து தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வரவேற்புரையை வழங்கிய ஆசிரியருக்கு எமது நன்றிகள்.